மனித நுகர்வுக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்கள் அளிப்பு. முத்தியன்கட்டில் அதிரடியாக மூடப்பட்ட வெதுப்பகம். ஈஸ்டர் தாக்குதல்களின் பின்னணியில் புலனாய்வுத்துறையினர். வெளியான அதிர்ச்சி தகவல். தமிழர்கள் மீதான இனப்படுகொலையின் பங்காளி அனுர. கஜேந்திரன் பகிரங்கம். அனுர ஆட்சியிலும் தொடரும் போலீசாரின் அராஜகம். ஊடக சந்திப்புக்கு வந்தவர்களுக்கு அச்சுறுத்தல். முல்லைத்தீவு முத்தையங்கட்டு பகுதியில் இயங்கி வரும் வெதுப்பகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் பரிசோதனையில் மனித நுகர்வுக்கு ஒவ்வாத 25 கிலோவுக்கும் மேற்பட்ட உற்பத்தி பொருட்கள் அழிப்பு செய்யப்பட்ட சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு ஓட்டுச்சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முத்தையங்கட்டு பகுதியில் இயங்கி வரும் வெதுப்பகம் ஒன்றுக்கு ஓட்டுச்சுட்டான் வைத்திய அதிகாரியின் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர்களினால் திடீர் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற 25 கிலோகிராமுக்கு மேற்பட்ட வெதுப்பக உற்பத்தி பொருட்கள் கைப்பற்றப்பட்டு உடனடியாக அழிப்பு செய்யப்பட்டது. குறித்த வெதுப்பகம் சுகாதார குறைபாடுகளுடன் இயங்கி வருவதனால் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யும் வரை மூடப்பட்டுள்ளது. 10 நாட்களில் சுகாதார குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும், குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படாது இருப்பின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொது சுகாதார பரிசோதகரினால் வெதுப்பக உரிமையாளருக்கு எச்சரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஏப்ரல் 21 தாக்குதலின் பின்னணியில் நாட்டின் புலனாய்வு துறையினர் இருப்பது தெரியவந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை சமூகம் மற்றும் சமாதான நிலையத்தின் பணிப்பாளர் ரொஹான் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் புலனாய்வு துறையினர் ஏப்ரல் 21 தாக்குதலின் பின்னணியில் இருக்கின்றார்கள். தாக்குதல்களை மேற்கொண்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணினார்கள் என்பது விசாரணை அறிக்கைகளூடாக எமக்கு தெரிய வந்துள்ளது. தாக்குதலின் பின்னணியில் இருந்த பிரதான சூத்திரதாரி யார் என்பதை அடையாளம் காண முடியாத அளவிலேயே நாட்டின் பாதுகாப்புத்துறை காணப்படுகின்றது என ரொஹான் சில்வா தெரிவித்துள்ளார். இறுதிப் போரில் 1.5 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டமைக்கும் பல நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமைக்கும் உரிய முழு பொறுப்பையும் மேற்க வேண்டிய ஒருவராக அனுரகுமார திசாநாயக்க இருக்கிறார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜேவிபியினுடைய தலைவராக இருக்கும் அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மக்கள் மீது இடம்பெற்ற இனப்படுகொலையின் பங்காளி எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் இனப்படுகொலையின் சூத்திரதாரி மிக கொடூரமான கொலைகளுக்கு பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தி சார்பாக அற்ப சலுகைகளுக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக யாழில் இடம்பெறவுள்ள கூட்டம் ஒன்றுக்கு வருகிறார் என தெரிவித்தார். இதேவேளை உள்ளூராட்சி தேர்தலில் யாருக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும்? அனுர அரசினால் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை. கொடூரமான பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை. யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கிடைக்க வேண்டிய காணியை தற்போதைய தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராயாவும் ஆளுநரும் அதிகாரம் இருந்தும் ஏன் மீட்கவில்லை என்பன குறித்து கருத்து வெளியிட்டிருந்தார். காணி விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை வைப்பதற்கான ஊடக சந்திப்புக்கு வந்தவர்களை அச்சுறுத்தும் வகையில் போலீசார் செயற்பட்ட சம்பவம் ஒன்று யாழில் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பாக வெளிவடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையம் என்ற அமைப்பின் ஏற்பாட்டில் வசாவுலான் சந்தியில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று இடம்பெற்றது. ஊடகவியலாளர் சந்திப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அங்கு வந்த பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் ஊடாக சந்திப்புக்கு வந்திருந்தவர்களுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டனர். இது உயர் பாதுகாப்பு வலயம் எனவும் இங்கு கூட்டம் கூட முடியாது எனவும் ஊடக சந்திப்பு ஏற்பாட்டாளர்களுடன் பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி முரண்பாட்டில் ஈடுபட்டார். தாம் எமது காணிகள் விடுவிப்பை வலியுறுத்தி ஊடக சந்திப்பை நடாத்தவே வந்ததாகவும் போராட்டத்தில் ஈடுபடவில்லை என்றும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இதனை அடுத்து அங்கு ஊடக சந்திப்புக்கு வந்திருந்தவர்களின் தேசிய அடையாள அட்டையை வாங்கி பெயர்களை பதிவு செய்த போலீசார் அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தவர்களை காணொளி மற்றும் புகைப்படங்களை எடுத்து அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டனர். இவற்றை காணொளியை எடுத்த ஊடகவியலாளர்களையும் போலீசார் மற்றும் போலீஸ் புலனாய்வாளர்கள் அச்சுறுத்தும் வகையில் காணொளி எடுத்தனர். ஊடகவியலாளர் சந்திப்பை முடித்து விரைவாக செல்லுமாறு அங்கு வந்திருந்தவர்களுடன் போலீசார் தொடர்ச்சியாக தர்க்கத்தில் ஈடுபட்டனர்.
ஆஸ்வசும திட்டத்தில் 4 லட்சம் புதிய பயனாளிகள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எரிபொருள் விலையை குறைத்தோம், மின்சார விலையை குறைத்தோம், ஆஸ்வசும கொடுப்பனவை உயர்த்தினோம். அது மாத்திரமன்றி ஜூலை மாதத்திலிருந்து ஆஸ்வசும திட்டத்தில் 4 லட்சம் புதிய பயனாளிகள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். பாடசாலை பிள்ளைகளுக்கு சீருடை மற்றும் கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு கொடுப்பனவு வழங்கியுள்ளோம். மன்னார் ராமேஸ்வரத்துக்கு இடையில் மீண்டும் படகு சேவைகளை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதுடன் புத்தளம் மன்னார் பாதையை இணைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். எனவே உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆணையை பெற்றுக் கொடுங்கள் என ஜனாதிபதி தெரிவித்தார்.